ஆயுத ஏந்தி ஜெயிக்கிறது பழைய ஸ்டைல், அறிவை ஏந்தி ஜெயிக்கிறது தான் என் ஸ்டைல். நான் குரல் குட்டி, பிரச்சனையை தீர்ப்பதில் கில்லாடி குட்டி. பார்க்கத்தான் நான் குட்டி, ஆனால் நான் சொல்லும் குரலோ ரொம்ப கெட்டி. என் உருவம் சிறுசு, என் அறிவோ பெருசு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட குரல் குட்டி. இன்றைக்கி நம்ம ஊருக்கு வந்த ஒரு பெரிய ஆபத்தில் இருந்து நம்ம எல்லாரையும் இந்த உலக பொதுமறையை வச்சு எப்படி காப்பாற்றினேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். கதைக்குள்ளே போகலாம். நம்ம ஊரில் திடீர்னு இடி மின்னலோட பயங்கரமாக மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. 6 பெருக்கெடுத்து ஓடிச்சு. மக்கள் எல்லாம் பயந்து அங்கிட்டு இங்கிட்டு ஓடுறாங்க. ஐயோ வெள்ளம், ஐயோ வெள்ளம் வந்துருச்சே அப்படின்னு. அப்போ எல்லாரும் மேடான பக்கத்துக்கு போங்க, இங்கே நிற்காதீங்க அப்படின்னு மக்கள் எல்லாரும் கத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஊர் பெரியவர் சொன்னார், மழை இப்படி விடாமல் பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சுன்னா ஊரே மூழ்கிருமே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, ஐயோ அப்படின்னு தலையில் கை வச்சு உக்காந்துட்டாரு. மழை விடாமல் சோன்னு பேஞ்சிக்கிட்டே இருந்தது. அப்போ நான் ஊர் தலைவர் முன்னாடி போய் தைரியமாக நின்னேன். எனக்கு பயமும் இல்லை, மழையில் நனையிறத பற்றி அது ஒரு பெரிய விஷயமும் இல்லை. கூட்டத்தில் இருக்கிறவங்க அட பொடி பயலே அங்கிட்டு போ அப்படின்னு என்னை துரத்துனாங்க. ஆனால் நான் தைரியமாக போய் அங்கே நின்று பேச ஆரம்பித்தேன். என் கையில் இருந்த திருக்குறள் புத்தகத்தை திறந்தேன். அங்கிட்டும் இங்கிட்டும் புரட்டினேன். அப்போது ஒரு குறிப்பிட்ட பக்கத்தில் இருந்து ஒரு சிறிய பிரகாசமான ஒளி வந்துச்சு. ஊரே என்னத்தான் பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. அதை படித்ததும் எனக்கு ஒரு தெளிவு கிடச்சிருச்சு. பெரியவரே கவலைப்படாதீங்க, ஐயன் வள்ளுவர் சொன்ன 15வது குறள் எனக்கு ஒரு சூப்பர் ஐடியா கொடுத்துருக்கு. கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை. மழை நினச்சா அழிக்கவும் செய்யும், காப்பாற்றவும் செய்யும். ஆனால் நாம் மழையை பழி சொல்லி சும்மா இருக்கக்கூடாது. மழைநீர் போகிற பாதையை நாம் சரி செய்யணும். இந்த வெள்ளம் ஊருக்குள்ளே வராமல் இருக்கிறதுக்கு அந்த ஓடை பக்கம் இருக்கிற மடையை நாம் திறந்து விடணும். அப்போ தான் தண்ணி விவசாய நிலத்துக்கு போய் ஊர் காப்பாற்றப்படும் அப்படின்னு நான் சத்தமாக சொன்னேன். நான் சொன்னதை ஊர் பெரியவங்களும் இளைஞர்களும் கேட்டுட்டு இருந்துட்டு வேகமாக மடையை திறக்கிறதுக்கு ஓடுனாங்க. ஒரு வழியாக மடையை திறந்து விட்டுட்டாங்க. ஓடை வழியாக வெள்ளம் திரும்பி ஓடிருச்சு. ஊருக்குள்ளே இருந்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன மழை கொஞ்சம் கொஞ்சமாக நின்று போச்சு. நான் என்னோட நண்பர்களோட விளையாட போகணும். அடுத்த கதையை நான் நாளைக்கு உங்களுக்கு சொல்லட்டுமா? நான் தான் உங்களோட குரல் குட்டி.